டாக்டர் என்னாச்சு? டாக்டர் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஐயோ என்ன சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. திருவுக்கு தலையில் அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அதனால அவருக்கு 2 யூனிட் பிளட் அவசரமா தேவைப்படுது. ஆனா அவரோட பிளட் குரூப் ரொம்ப ரேர். ஏபி நெகட்டிவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்களும் சிட்டில இருக்கிற பிளட் பேங்க் எல்லாத்துலயும் செக் பண்ணிட்டோம். ஸ்டாக் இல்ல. ஐயோ இப்ப பிளட் கிடைச்சாதான் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்றீங்க? உங்க நிலைமை புரியுதுமா? ஒரு டோனர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை. அதனால அவரால் பிளட் கொடுக்க முடியல. நாங்களும் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்க சைடுல இருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு பாருமா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் செக் பண்ண சொல்றேன். ஐயோ திரு. பிரபா, இங்க திருவுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தாதான் பண்ண முடியுமா? அது ரொம்ப ரேரான பிளட் குரூப்பா. இங்க அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியல. நம்ம சைட்ல ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஏங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற யாருக்காவது ஏபி நெகட்டிவ் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. கடவுளே, என் பிள்ளைக்கு இதுவும் ஆயிடக்கூடாது. மாமா, ஒரு எறும்புக்கு கூட என் புள்ள துரோகம் நடக்க மாட்டான். அவனுக்கு இப்படி நடக்கணும். அம்பிகா, கவலைப்படாதம்மா. திருவுக்கு கண்டிப்பா பிளட் கிடைக்குமா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. மேடம், படுத்துக்கோங்க. நான் உங்க பக்கத்துல இருந்தது நல்லதா போச்சு. உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ண என்ன அந்த விதி தான் போக விடாம பண்ணிருக்கு. சர்ஜரிக்கு அப்புறம் அவரோட பிரெயின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணி ஆகணும். அதனால அவரு ஐசியூல அப்சர்வேஷன்ல இருப்பாரு. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். நீங்க பேனிக் ஆகாதீங்கம்மா. எல்லாத்துக்கு மேல கடவுள் இருக்காரு. உங்க நம்பிக்கையும் பிரேயரும் ரொம்ப முக்கியம். அம்மா, ஸ்ரீ, அழாதம்மா. 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 அழாதீங்க அக்கா. அழாதம்மா. ஸ்ரீ, அழாதம்மா. பாட்டி. திவ்யா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? திருவுக்கெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீ முதல்ல தைரியமா இரு. அக்கா, அவருக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? இது எப்பவும் அப்சர்வேஷன்ல பேஷண்ட் இருக்கிறப்போ டாக்டருங்க சொல்றதுதான். திருவுக்கு எதுவும் ஆகாதுமா. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருங்க.
கடவுள் இருக்காருல்ல. ஐயோ கடவுளே. மயக்கத்துல இருக்கவன் மயக்கம் தெரியாமலே போயிடணும். மாமா, டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. என்னால என் திரு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல மாமா. உடனே திருவோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து நடந்த விஷயத்த சொல்லி ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கணும். எனக்கு மனசே சரியில்லை மாமா. நான் போயிட்டு வந்துட்டுமா? உன் மனசு படுற பாட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஒரு அம்மாவா உனக்கு என்ன பண்ணா சரியா இருக்கும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு. போயிட்டு வாமா. மகா, நீ என் கூட வா. சரிங்கம்மா. அழாத ஸ்ரீ. இப்ப திரு இருக்கிற நிலைமையில இவ வேற உலகத்துல இல்லாத அம்மா மாதிரி ஓவரா டிராமா பண்ணிட்டு இருக்கா. இது பரத்வாஜர் சாமியோட குடிலாச்சே. இவரை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர் இப்ப என்ன பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? கலங்கி போய் வந்திருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், அந்த ஜாதகத்தை மட்டும் கொடுங்க. என் கல்யாண பத்திரிக்கைய இவர்கிட்ட கொடுத்து தானே ஆசீர்வாதம் வாங்கின. கடவுளே, இது என்ன விளையாட்டு? இவருக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது.